ஒரு புத்தம் புதிய டாடா ஹேரியர் ஈவி சம்பந்தப்பட்ட விபத்து ரெடிட் வெப்சைட் உட்பட பல இடங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த விபத்துல ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது ஒரு ஹை ஸ்பீட் இன்சிடென்ட் கூட கிடையாது, பார்க்கிங் பண்ண இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னுமே அதிர்ச்சி தர விஷயமா இருக்கு. ரெடிட் வெப்சைட்ல வெளியாயிருக்கிற இந்த போஸ்ட்ல ஒரு பார்க் பண்ணிருக்கிற டாடா ஹேரியர் ஈவியை பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துல இந்த டாடா ஹேரியர் ஈவி ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல ரோல் ஆகுது. அதை ஸ்டாப் பண்றதுக்காக டோர் ஓபன் கண்டிஷன்ல இருக்கும் போதே பிரேக் அப்ளை பண்ண ட்ரை பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கார் வேகமா மூவ் ஆகிற காரணத்தினால அவர் கீழே தள்ளப்படுறாரு. காரும் ரோல் பேக் ஆகி மறுபடியும் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகி ஸ்டாப் ஆகுது. இந்த சம்பவம் டாடா ஹேரியர் ஈவில இருக்கிற சம்மன் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர்னால நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டாடா ஹேரியர் ஈவியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில டாடாவோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டா விற்பனை ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த காரை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சரான சம்மன் மோட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நாம ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணும்போது அது ஓப்பன் ஸ்பேஸா இருந்தாலும் கூட ஒரு சில நேரம் கழிச்சு அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதன் பிறகு டைட்டா பார்க் பண்ணிக்கிற இடத்துல காரை வெளியில எடுக்கிறது கஷ்டம். நீங்க போய் டோர் ஓபன் பண்றதுக்கு கூட ஸ்பேஸ் இருக்காது. இதற்காக டாடா மோட்டார்ஸ் இந்த சம்மன் மோட் அப்படிங்கிற ஃபீச்சரை ஹேரியர் ஈவில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை ஒரு ரிமோட் கார் மாதிரி நீங்க கீ ஃபாப் மூலமாவே ஆப்ரேட் பண்ண முடியும். உங்க கீ ஃபாபை லாங் பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கார் ஸ்டார்ட் ஆகும். 6 மீட்டர் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு இந்த சம்மன் மோட்ல குறிப்பிட்டிருக்காங்க. 6 மீட்டருக்கு மேல மூவ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கார் ஸ்டாப் ஆயிடும். அதன் பிறகு எந்த விதமான அப்டக்கிளோ பர்சனோ குறுக்க வந்தா தானா ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு இந்த ஃபீச்சருடைய டெமோல தெரிவிச்சிருக்காங்க. வேறஸ் இந்த விபத்துல இருக்கிற வீடியோ வச்சு பார்க்கும்போது இந்த சம்மன் மோட் ஆபரேஷன்ல இருந்ததா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. வேறஸ் இந்த சம்மன் மோட் ஆபரேட் ஆகிறதுக்கு டோர்ஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகியிருக்கணும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல டோர் ஓபன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கார் பார்க் ஆகியிருந்ததும் ஒரு பெரிய ஸ்லோப்பான ஏரியாவில். இந்த ஸ்லோப்ல இருந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் மால் ஃபங்க்ஷனால ரோல் பேக் ஆச்சா அல்லது ஆக்சிடென்ட்லி கீ ஃபாப்ல சம்மன் மோட ஆக்டிவேட் பண்ற மாதிரி பிரஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரிய வரல. ஸோ இந்த விபத்து மாடர்ன் டே டெக்னாலஜிஸை எக்கச்சக்கமாக உபயோகிக்கிறதுனால ஏற்படுது அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்து வராங்க. மறுபக்கம் இது டிரைவருடைய அஜாக்கிரதை அப்படின்னு பலரும் தெரிவித்து வராங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த விபத்துக்கான ஆக்சுவல் ரீசன் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தெரிய வரும். இது கூடவே இந்த கார்ல ஏற்கனவே சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்ததாகவும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ரப்டா இந்த கார் ஸ்டாப் ஆகி சர்வீஸ் சென்டர்ல இருந்து மறுபடியும் ரெக்டிஃபை பண்ண பிறகு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவுதான் அட்வான்ஸ்டு ஃபீச்சரான கார் வாங்கியிருந்தாலும் கார்களை இயக்கும் போது அதிகபட்ச கவனம் தேவை. நம்மளுடைய 100% கான்சன்ட்ரேஷன் கார்களை இயக்குறது தான் இருக்கணுமே தவிர ரொம்பவே கேஷுவலாக எந்த விதமான ஃபீச்சரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான்.